சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுவோருக்கு $1 மில்லியன் அதாவது 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100 நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த கருத்தரங்கில் வெளிநாடு, வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 24 ஆய்வாளர்கள், தொல்லியலாளர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற நூலை முதலமைச்சர் வெளியிட்டார். இதையடுத்து இந்திய தொல்லியல் முன்னாள் தலைமை இயக்குநர் சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசு அல்ல எனவும் ஒரு இனத்தின் அரசு என்று கூறினார். சிந்துவெளியில் கிடைத்த எச்சங்கள் தென்னாட்டிற்கு உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவதாக கூறிய முதலமைச்சர், தமிழ் பண்பாட்டை பேணி காப்பது தமிழக அரசின் கடமை என தெரிவித்தார். இதையடுத்து 3 முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளும் கூடிய வகையில தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலைசிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு.